ஜனநாயகன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம், ஒரு 1000 மீட்டிங்க்கு சமம். அது வந்ததுன்னா விஜய் சாரின் மட்டும் பாருங்க 180+ தொகுதியை சாலிடா வின் பண்ணும். கன்ஃபார்மா இவர் தான் அஷ்யூரிட்டியா தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ஜெயில் பண்ணலாம். நீ பேச ஆரம்பிச்சிட்டியா, நான் அந்த வீடியோ வெளியே விடுறேன். இதனாலதான் அவர் அவ்வளோ அமைதியா இருந்தாரு. நீங்க என்னதான் வந்து பல எஸ்ஓபி பல தடைகளை அவருக்கு வச்சாலும் ஆட்சி மாற்றம் கன்ஃபார்ம். இப்போதான் லாஸ்ட் 2 மீட்டிங்கில் வந்து ஜனநாயகனையும் வந்து இது பண்ணிட்டாங்க, ஏகப்பட்ட வழின்னு சொல்லிட்டு இருந்தாரு. டக்குன்னு வந்து கிளிப்பை ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல் வீடியோவே இருக்குது, அல்ட்ரா ஹெச்டியில் இருக்குதுன்னு. இதெல்லாம் சமூக வலையத்தில் இருக்குது. உங்களுக்கு அந்த கிளிப்பு பார்த்தீங்களா, இல்லை இந்த மாதிரி வந்து நியூஸ் பார்க்கும்போது எப்படி தோணுது? ஜென்ரலாகவே நான் பைரசியில் எதுவும் பார்க்க மாட்டேன். அதனால இந்த படம் நம்மளுக்கு எப்பவுமே தியேட்டர் வாட்ச் தான். ஜனநாயக ஹெச்டிலே வந்தாலும் எனக்கு தியேட்டரில் வந்து ஒரு 5 வாட்டி பார்க்கணும், அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அதனால படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஒன்று ரிசல்ட் முடிஞ்ச உடனே படம் வந்துடும். மே மாதம் ஃபுல்லாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜனமும் அந்த படத்தை பார்க்க போகிறாங்க. 1000 கோடி கலெக்ஷன் அப்படிங்கிறது அடிக்க போகுது. இப்போ இது வர்றதுனால யாருக்கு ப்ளஸ்னா விஜய் சாருக்கு தான் ப்ளஸ். ஜனநாயகன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம், ஒரு 1000 மீட்டிங்க்கு சமம். அது வந்ததுன்னா விஜய் சாரின் மட்டும் பாருங்கள் 180+ தொகுதியை சாலிடாக வின் பண்ணுவார். தனிப்பெரும்பான்மையோட அடிப்பார். தூத்துக்குடியில் இப்போ நீங்கள் பார்த்தீங்க என்ன நடந்ததுன்னு, கூட்டம் அப்படி ஒரு கூட்டம். இதெல்லாம் வந்து சேர்ந்துடக்கூடாதுன்னா முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, கொளத்தூரில் விஜய் எப்படியாவது வர விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போடுறாங்க. ஆனாலும் போகிற இடத்த எல்லாத்துலேயும் கூட்டம். இந்த மாதிரி ஒரு கூட்டம் எம்ஜிஆருக்கு அடுத்து கடந்த 35 வருஷத்தில் பார்த்தது விஜய் சாருக்கு தான். அப்படி ஒரு கூட்டம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கி 2 தான் ப்ரோ அரசியலில். ஒன்று விஜயை பிடிச்சவங்க, இன்னும் விஜயை பிடிக்காதவங்க. இந்த விஜயை பிடிக்காத குரூப்பு இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. அது இவங்களா அவங்களான்லாம் சொல்ல முடியாது. ஒரு பெரிய டீமோட பி டீம், சி டீம்னு, டி டீம்னு இருக்கும். அந்த டீம் கூட இதை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உள்ளுக்குள்ளே ஆளுங்களை செட் பண்ணியிருக்கோம். எது பண்ணாலும் அவருக்கு பாசிட்டிவாக தான் நடக்குது. கடந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்க, எதை அவர் அழிக்கிறதுக்கு 1000 அஸ்திரம் போட்டாலும் வர்ற வெப்பனையே திருப்பி அதை வந்து அப்படியே ஆர்ட்டில் அப்படி சொருவிடுறாரு மனுஷன். அதுதான் அவரோட மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறது. என்ன அவதூறு பரப்புனாலும் அவர் தான் வின் பண்ணுவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னைக்கு வந்து ஒருத்தர் அவர் அந்த பொது வாழ்க்கையில் வந்துட்டாரோ அன்னைக்கே அவர் எதை பற்றியோ கவலைப்படுறதே கிடையாது. என்ன மேட்ருனா, சீமான் சார் மேலே ஒரு அவதூறு போட்டாங்களே, விஜயலட்சுமி அவரை வச்சு அடக பார்த்தா முடிஞ்சுதா, முடியல. அப்போ விஜய் சாரையும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த லாஸ்ட்டு படம் ஒரு எமோஷன்ஸ் தான். மக்களோட எமோஷன்ஸில் கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆப்போசிட்டாக ரெஃப்ளெக்ஷன் வந்து இதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது ஏப்ரல் 23 பாருங்கள். புதுச்சேரியில் இது வரைக்கும் வாக்குப்பதிவு இப்படி நடந்ததே இல்லை பர்சன்டேஜ். அப்படி ஒரு வாக்குப்பதிவு. அந்த வாக்குப்பதிவு ஏப்ரல் 23 எப்பவுமே சொல்லுவாங்க, காலையில் 7 மணி பூத்துக்கு போனால் தான் ஃப்ரீயாக இருக்கணும். இந்த வாட்டி 7 மணிக்கு பூத்துக்கு போனாலும் ரேஷன் கல்லில் லைன் நிற்கிற மாதிரி நிற்க போது. அந்த அளவுக்கு புரட்சி கொண்டு வந்துட்டார் தளபதி விஜய் அவர்கள். ஒன்றுமே பண்ண முடியாது. நீ ஏன்டா நீங்கள் சிரிப்பு கூட நினச்சிக்கலாம். நீங்கள் ஏன்டா வந்து டிவி கேட்க வந்த அப்படின்னா, விஜய் சாரை சிஎம் ஆக்கிறதுக்காக வரல, எங்கள் ஆளை வந்து பிஎம் ஆக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஏன்னா ஒரு 3 வாட்டி அவர் சிஎம் ஆகட்டும், குஜராத்தில் மோடி எப்படி ஆண்டாரோ அப்படி ஆகட்டும். அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் காமராஜர் ஐயாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் ஒரு தமிழருக்கு கிடைக்கல. காமராஜர் ஐயா வந்து பெருந்தலைவர்னா இவர் அவரோட இளந்தலைவர். இவர் வரட்டும், பிஎம் எங்கே போட்டோம், வேறு லெவலில் போட்டோம். அதனால தடுக்கவே முடியாது ப்ரோ. மிகப்பெரிய ஆள் அவர். ஹைப் ஏறும், இது மூலயமா ஏறும். இன்னைக்கு ஓடிடியில் சார்பட்டா ரிலீஸ் பண்ணிட்டாங்களே, எப்போ தியேட்டரில் போடுவாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஜனநாயகனோட ஹைப்பு 1000 மடங்கு இப்போ பயங்கரமாக ஏறி இருக்கு. இப்போ படத்தை வந்து எப்படி நான் இன்னும் பார்க்கல, அது ஹெச்டி என்ன இதுன்னு நான் பார்க்கல. பட் படம் வந்து ஒரு வாட்டி அதில் 2 வாட்டி பார்க்கணும்னு நினச்சவன் இப்போ 3 வாட்டி 4 வாட்டி பார்க்க போகிறேன். நான்லாம் 5 வாட்டி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரோஹினி Day 1, Day 2, Day 3, Day 4ன்னு வந்து போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால படத்துக்கு ஹைப் இன்னும் அதிகமாகிடுச்சு. எப்போ வந்தாலும் 1000 கோடி ஜனநாயகன். ஒரு மனுஷனோட 30 வருஷ உழைப்பு, நேர்மையான உழைப்பு, அதையே வந்து அழிச்சு காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்களே. ஒரு குடும்பம் எல்லாத்தையும் காலி பண்ணுறாங்களே. இவங்க கடைசி வரையும் இப்படி தான் பண்ணுவாங்க. எல்லாரையும் வந்து வாழ விடாமல் பண்ணுவாங்க. வாழ விடாமல் பண்ணிவிட்டு அவர்கள் ஆள்வதில் தான் எங்களுக்கு பிரச்சனை, வாழ்வதில் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டைலாக்லாம் விட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த ஃபாசிசம், இந்த சர்வாதிகாரம் இதெல்லாம் வந்து முறியடித்து வேறு லெவலில் வந்து தளபதி வருவார். அது ஒன்றும் பண்ண முடியாது. நான் இப்போவும் சொல்கிறேன், தனிப்பெரும்பான்மையோட டிவிக்கு ஆட்சி அமைக்கும் தளபதி விஜய் தான் சிஎம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் என்ன தான் அல்ட்ராவில் விட்டாலும் 1000 கோடி கன்ஃபார்மு. நீங்கள் என்ன தான் வந்து பல எஸ்ஓபி பல தடைகளை அவருக்கு வச்சாலும் ஆட்சி மாற்றம் கன்ஃபார்மு. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. விஜய் தான் சிஎம். இல்லை, ஆக்சுவலாக லீக் பண்ணியிருக்க வேணாம். அவங்க கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க. நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறதுல என்ன இருக்குது? ஸோ ப்ளஸ் இது ரொம்ப பேக்ட்ராப்பாக இருக்கும். எல்லாம் நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க அதில். ஸோ லீக் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ப்ளஸ் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது.
ஸோ மோஸ்ட்லியாக நம்ம பார்க்காம இருந்தால் பெட்டர். அவருக்காக கண்டிப்பாக நிற்பாங்க, பார்க்க மாட்டாங்கன்னு நம்புகிறோம். இல்லை, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களுக்கும் தெரியும் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். நம்ம பார்க்கணும், தேட்டரில் பார்க்குற ஃபீல் எங்கேயுமே வராது. நீங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இப்போ யாருன்னா உங்களை கூப்பிட்டாங்கன்னா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. தேட்டரில் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் மெயின் ஸ்க்ரீனில் பார்க்குற ஃபீல் யாருக்கும் வராது. ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து எப்போவுமே அந்த பிளாக் டிக்கெட்டில் போகிற அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. அது எப்பவுமே யாராலையுமே மாற்ற முடியாது. ஏன்னா தேட்டரில் பார்க்குற ஃபீலு நம்ம தளபதி ஸ்க்ரீனில் பார்க்குற ஃபீலே வேறு. ஸோ கண்டிப்பாக வருவாங்க. இது பார்த்தாலுமே ஏன்னா க்யூரியாசிட்டி யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்படி தான் இருக்குன்னு பார்க்குறதுக்கு கண்டென்ட் கிடைக்காதவங்களாம் பார்க்குறதுக்கு வருவாங்க. மற்றபடி தேட்டர் ஆடியன்ஸ் எப்பவுமே கண்டிப்பாக வந்துடும். பட் என்ன பண்ணுறது, ஏன்னா அது லீக்குன்றது வந்து நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரியில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க, நிறையலாம் பண்ணியிருக்காங்க. அது வந்து சைபர் செக்யூரிட்டி சைட்லேருந்து அவங்க எதனா பண்ணி இஷ்யூ பண்ணால் அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு ஒரு ஸ்டெப்பே எதுவுமே எடுத்த மாதிரி எனக்கும் தெரில. ஸோ அதை கொஞ்சம் பார்த்தாங்கன்னா மேபி இந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க அவங்க கஷ்டப்பட்டு வந்து கேமரா லைட் வச்சு வர்றவங்க, ஏன்னா நானுமே ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட் தான், எனக்கு தெரியும் அவங்க என்ன ப்ரொடக்ஷன் நடக்கும் பின்னாடி நடக்கும் எல்லாமே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபீல்டு அவங்களுக்குலாம் வந்து காசு கம்மியாகும், அவங்களுக்கு கொடுக்க முடியாது இந்த மாதிரி. ஏன்னா கொஞ்சம் ஆடியன்ஸ் கொஞ்சம் கம்மியாவாங்க, ஏன்னா பார்த்தாச்சு இதாண்டா படம் அப்படின்னு நடிச்சிடக்கூடாது. மேபி லாலி இருக்குன்னு நினைக்கிறேன், மேபி இருக்கலாம், எனக்கு அவ்வளோ தெரியாது. மேபி ஜெயிலில் போடலாம், தப்பே கிடையாது அது. ஏன்னா ஆல்ரெடி பிடிச்சிருந்தாங்க ஒரு வாட்டி, ஏதோ ஒன்று லீக் ஆகி தமிழ் ராக்கஸோ யாரோ ஒருத்தவங்க தேட்டர்லேயே பிடிச்சிருக்காங்க. மேபி கன்ஃபார்மாக இவர் தான் அஷ்யூரிட்டியாக தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஜெயில் பண்ணலாம். தேட்டர் தான் ப்ரோ, பெஸ்ட்டு தேட்டர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் தேட்டர் தான். ஆடியன்ஸுக்கும் சொல்கிறேன், தேட்டரில் போய் பாருங்கள் தயவு செஞ்சு. அதில் ஒரு அவன் வந்து சம்பாதிச்சு தான் போவான், அதுலேயுமே ஆடு தான் உங்களுக்கு வரும். அதில் பார்க்குறது அது ஒரு கிளாரிட்டி இல்லாத பார்க்குறதும் சரி, கிளாரிட்டியோட பார்க்குறதுனாலும் சரி, ஃபோனில் பார்க்கறத விட நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள். தேட்டரில் என்ன தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலுமே அவருக்குன்னு தனியாக இருக்க ஃபேன் பேஸ் இருக்காங்க. அரசியலை சார்ந்துமே இல்லாமலும் அவருக்குன்னு வந்து பார்க்குறவங்க தேட்டரில் இருப்பாங்க. நீங்கள் பழைய படம் கில்லி படத்தை 20 வருஷத்து படத்தை இப்போ ஓட்டினாலுமே 100 கோடி விசில் அடிக்கும். பார்த்தீங்களா, சொல்கிற போதே அதிருது. அதான் பிரதீப் கோபுரம் விஜய் பற்றி பேசினவனே அதான் ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலுமே அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தாலுமே ஃபஸ்ட் டோ தேட்டருக்கு கூட்டம் வரும் ப்ரோ. அரசியல் ரீதியாகவே நிறைய பிரச்சனை இருக்குது, அது அவரே சொல்லிட்டார், அவர் ஃபேஸ் பண்ணி பாருங்க. நாம் அவர் சொன்ன மாதிரி இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு தேட்டரில் வந்து படத்தை பார்ப்போம். ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொலிட்டிஷியனுமே சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் படத்துக்கு அவர் பேச மாட்டேங்கிறாரு, அவர் படத்துக்கு பேச மாட்டேங்கிறாருன்னு. அவர் சொன்ன மாதிரியே நீங்கள் கேட்ட மாதிரியே அவரே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. பேசினதுக்கப்புறமும் நீ பேச ஆரம்பிச்சிட்டியா, நான் அந்த வீடியோ வெளியே விட்றேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு. இதனால தான் அவர் அவ்வளோ அமைதியாக இருந்தார். பாப்போம் எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாரு, பர்சனல் இஷ்யூமே ஃபேஸ் பண்ணுறாரு. 2026 தான் முடிவு பண்ணணும். இல்லை, விஜய் ஃபேன்ஸ் கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. நான் விஜய் ஃபேன் கிடையாது, அஜித்தோட ஃபேனு. பட் விஜயோட இப்போது அவரோட பொலிட்டிஷியனாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய பேரில் நானும் ஒருத்தன். விஜயோட ஃபேன்ஸ் வந்து இதை எப்பவுமே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, டவுன்லோட் கூட பண்ண மாட்டாங்க. 10 பேர் டேரெக்டாக பார்த்தா தலைவனை தேட்டரில் தான் பார்ப்போம். லாஸ்ட்டு போனால் வேறு நிறைய க்யூரியாசிட்டி இருக்குது. நிறைய படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. இப்போ ரிலீஸ் ஆன ஈவினிங்காக ரிலீஸ் ஆகுது. இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படம் வந்திருக்கு. அது வந்து ஸ்லீப்பர் செல் மாதிரி ப்ரோ, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. தேட்டரில் வருதா டிக்கெட் வாங்குறோம், என்ஜாய் பண்ணுறோம், அது மட்டும் தான் ஆஸ் எ பப்ளிக்காக நம்மளால் பண்ண முடிஞ்சது. ஹைப்பு 1% கூட குறைய வாய்ப்பே இல்லை. நீங்கள் பழைய படம் ஷாஜகான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாலும் ஓடும், அவரோட ஓடாத படம் கூட இன்னைக்கு ரிலீஸ் பண்ணால் கூட ஓடும். டாப் ஆஃப் த சிட்டியில் அவர் மட்டும் தான் இருக்காரு. அவரோட படம் ரிலீஸ் ஆனால் அது இன்னைக்கு பிளாக் பஸ்டர் தான். அவர் எதிர்த்து நிறைய விஷயம் பண்ணாலுமே சரி, அவர் அதை விஷயமும் எடுத்துக்க மாட்டார். நெக்ஸ்ட் லெவல் அவரோட வேலை என்ன, 2026 தான் அவரோட பெரிய எய்ம். அதை நோக்கி அவர் போய்கிட்டே தான் இருப்பார். ஜனநாயகன் அந்த லீக் கிளிப்ஸாக வந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபுல் படம் வருது, அல்ட்ரா ஹெச்டியில் இருக்குது, இந்த மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் வருது. சில பேர் கிளிப்ஸும் பார்த்தாங்க. கிளிப் நீங்கள் பார்த்தீங்களா? ஆக்சுவலி இந்த இஷ்யூ வந்து எப்படி பார்க்குறீங்க? பார்த்தோம் ப்ரோ. இது வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்காத படத்தை சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணுறது தப்பு தான். பட் அதை யார் ரிலீஸ் பண்ணுறா அந்த கொஸ்டின் மார்க்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா இது வந்து விஜயோட ஆப்போசிட் பார்ட்டியும் ரிலீஸ் பண்ணிடலாம், இல்லை ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இவங்களே ரிலீஸ் பண்ணிடலாம். 2 சைடு இருக்குது, 2 சைடை பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு என்ன பாசிட்டிவ், ஆப்போசிட் பார்ட்டிக்கு என்ன பாசிட்டிவ் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவருக்கான அந்த ஜனநாயக ஹைப்பு போயிடும், அது ஒரு பாசிட்டிவ். இவங்களுக்கு விஜய் சைடுக்கான பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தால் டம்மி, எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தால் ஜனநாயகன் வேஸ்ட்டு. ஏன்னா இதில் வர கண்டென்ட் எல்லாமே ஓட்டு போகிறதுக்காகவும் அந்த டிவிக்கு எப்படி தூக்கி நிறுத்ததுக்காகவும் தான் அந்த படம். இது வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வேஸ்ட்டு. ஸோ இதை எலெக்ஷனுக்கு முன்னாடியே விட்டால் நல்லது அப்படின்ற யோசிக்கிறதுக்கும் அவங்க சைட்லேருந்து தரப்பு நிறைய வாய்ப்பு கிடையாது, நிறைய வாய்ப்பு இருக்குது, ஓப்பனாக கூட சொல்லலாம். அந்த மாதிரி 2 சைடு இருக்குது. அதனால் யார் விட்டான்னு தெரில. ஸோ குறிப்பிட்டு ஒரு நபரை வந்து இவங்க தான் விட்டாங்க சொல்லிட்டு அட்டாக் பண்ண முடியாது. பட் அந்த கிளிப்பிங்ஸ் நான் பார்த்தேன். அது வந்து என்னதான் இருந்தாலும் யார் விட்டுருந்தாலுமே, அது உள் சைடாக இருந்தாலும் வெளி சைடாக இருந்தாலும், ஒரு சென்சார் போர்டில் இருக்கிற படத்தை வந்து வெளியிடுறது தப்பு. ஏன்னா அதில் இவங்கள தவிர நிறைய பேர் ஓய்ச்சிருக்காங்க, அவங்களுக்குலாம் கொஞ்சம் பாதிக்கப்படும். விஜய் ஃபேன்ஸுக்கு ஆர்வம், டேய் நீ பார்த்துட்டியா, நான் பார்க்கணும்ல, எனக்கு அனுப்புடா. நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸ் தான் லிங்க்கு கேட்குறானுங்க. விஜய் ஃபேன்ஸ் தான் ட்விட்டரில் எல்லாத்துலையும் ப்ரோ லிங்க் சென்டு ப்ரோன்னு கேட்குது.
ஸோ அவனுக்கு ஆர்வம் இருக்குது தாங்க செய்யும், அவங்களாம் தப்பு சொல்ல முடியாதுங்க. நீ படம் விட்ட ஏதோ ஒரு வகையில் விட்ட எப்படியோ வந்துச்சு, அதை பார்க்க தானே செய்வானுங்க. அது நீங்கள் விஜய் ஃபேன்ஸே குறை சொல்ல முடியாது, ஓடிடியில் விட முடியாது. ஏன் அப்படின்னா சென்சர் போர்டு வரல இன்னும், இதுக்கு இன்னும் சென்சர் போர்டு அப்ரூவலே வரல. இது வந்து அன்அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு படம் சோஷியல் மீடியாவில். அதனால் இந்த வந்து அன்அஃபிஷியலாக பார்த்துக்குவாங்க, பட் அஃபிஷியலாக யாரும் பார்க்க முடியாது. அதுதான் இங்கே மேட்ரு. ஸோ இப்போ பார்க்குறவங்க எல்லாருமே அன்அஃபிஷியலாக பார்க்குறது. ஆனால் அந்த அன்அஃபிஷியலாக யார் கிரியேட் பண்ணுறான்றது தான் இப்போ பிரச்சனையே. யார் ரிலீஸ் பண்ணான்னு ப்ராப்பராக தெரில. அது தெரிஞ்சால் வந்து எல்லாத்துக்குமே விடையை கிடச்சிரும். பட் இது வந்து சர்டிஃபிகேட் வரல. ஸோ வந்து எந்த ஓடிடிலையும் விட முடியாது. நீங்கள் பார்க்குறதுனா அவ்வளோ ஆர்வம் வந்தால் தெரியாமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நான் வந்து ஓப்பனாக சொல்லலைங்க, இது வந்து சான்ஸ் இருக்குல்ல. நீங்கன்னா நீங்கள் இல்லை, ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நீங்களாம் ரிலீஸ் பண்ணியிருந்தா வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா இந்த படம் உங்களுக்கே தெரியும், இந்த படம் சத்தியமாக சொல்கிறேன், இந்த படம் ஏப்ரல் 23 அப்புறம் மே 4 அப்புறம் வந்தால் டம்மி இந்த படம். ஏன்னா வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் பாலிடிக்ஸ் வர்றது, ஃபியூச்சரை பேஸ் பண்ண படம். ஸோ அதனால் இந்த படத்துக்கு அதுக்கப்புறம் ஹைப்பே சுத்தமாக கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கான கன்வர்ஷன், ஓட்டுக்கான கன்வர்ஷன் கூட இருக்கலாம்ல, வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இது யார் பண்ணாலும் சொல்லாமல் நம்ம வந்து யாரையும் குறிக்கோள் காட்டி இது விஜய் மேலே பரப்பப்பட்ட அவதூறுலாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த சைடில் வந்து இருந்துடலாம், அதான் சொல்ல வரேன். தலைவான்னு ஒரு படம் வரலாறுல இருக்குது, விஜய் வரலாறுல. அது எப்படி நான் தலைவா படம் ஊரே பார்த்துச்சு, ரிலீஸ் பண்ணிட்டாங்க முன்னாடியே. ஆனாலும் தேட்டரில் ரிலீஸ் பண்ணி அந்த படம் ஹிட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி வரலாறு விஜய் கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து தலைவா படத்துக்கு அப்படி, இது வந்து விஜய் பாலிடிக்ஸும் வராரு, பத்தாவதுக்கு விஜயோட லாஸ்ட் ஃபிலிம் கூட. ஸோ அதனால் இந்த படத்தை என்னதான் ஊரே பார்த்தாலும் இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக படம் ஹிட் ஆகும். அதுக்கான கேரண்டி மட்டும் நான் கொடுக்க முடியும். ஸோ அது படத்துக்கான பிரச்சனை, கலெக்ஷனுக்கான பிரச்சனை வராது. பட் கொஞ்சம் அட்வான்ஸாக ஃபேன்ஸ் பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு.